الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف خلق الله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر وقال النبي صلى الله عليه وسلم مفتاح الجنة الصلاة أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணை பரந்த மண்ணை கடலினை மலையை கருமை உருவை அழவியை துடவியை மற்றும் அண்டகோடிகள் அனைத்தையும் வழிமுடன் தனது தேவையினால் வகுத்து வெவ்வேறாய் அமைத்து உடலினுக்கு உயிராய் உயிரினுக்கு உடலாய் உழைத்திருக்கும் மெய்ப்பொருளே உன் புகழ் கொட்டி முல்லைய காற்றிலே வீசும் மோகன தென்றலை போல் நல்கியில் மனம் பரப்பவங்க நிகழ்நரசனை வாழ்த்தி அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒழுகிய உத்தம சகாபா பெருமக்கள் சத்திய சீலர்கள் சன்மார்க்க போதகர்கள் சமுதாயத்திற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தியாக செம்மல்கள் ஆகியோரின் நல்ல ஆசிரியை ஆசித்தவராய் இந்த ஜுமாவினுடைய சிறிய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் குறித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, இனிய இஸ்லாத்தின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் பொறுப்பேற்றிருக்கின்ற வாலிபர் தோழர்களே, இளஞ்சிறார்கள், கடமையான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்வதற்காகவும் அதன் ஆரம்ப வக்திலேயே வந்தவர்கள் நம்மை அல்லாஹ் கபூல் செய்வாராக. நமது குற்றக்குறவுகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வாராக. ஹலாலான நம்முடைய உறவுகளை எல்லாம் நாசிலாக்கி தந்தருள்வாராக. ஆகியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி வைப்பாராக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிகான அமலாக கபூல் செய்வாராக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வாராக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹிஜ்ரி புத்தாண்டு புது வருடத்தினுடைய 1446 ஆண்டினுடைய 2வது ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். இன்றைய ஜும்மாவில் ஒரு சில தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் பல்வேறு விதமான விசேஷ தினங்கள் நமக்கு வருகிறது, பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நமக்கு வருகிறது, பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அதில் நம்முடைய உலமாக்கள் அந்த சம்பவங்களையும் நிகழ்வுகளை எல்லாம் அந்தந்த மாதங்களில் அந்தந்த வாரங்களில் நமக்கு நினைவூட்டவும் செய்கிறார்கள். அப்படி நினைவூட்டுகிற பொழுது நமக்கு என்ன பாதிப்பை அது ஏற்படுத்தியது, நமக்குள் என்ன மாற்றத்தை அது ஏற்படுத்தியது, சடங்குக்காக சம்பிரதாயத்திற்காக நிகழ்வுகளை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா, அதிலிருந்து நாம் பாடங்களையும் படிப்பையும் பெறுகிறோமா என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சம்பவங்கள் வருகிறது, நல்ல விசேஷ தினங்கள் வருகிறது. இந்த தினங்களை எல்லாம் ஏதோ கொண்டாட்டம் போல கொண்டாடிவிட்டு அதே செய்கின்ற சில அடிப்படையான கடமைகளை மட்டும் செய்துவிடுவதோடு நமது கடமை முடிந்து விடுகிறதா என்பதை நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடந்து போகிற நிகழ்வுகளிலிருந்து பாடங்களும் படிப்பினையும் பெற்று வாழ்வை மாற்றிக் கொள்ளக்கூடிய, வாழ்க்கையில் பக்குவம் பெறக்கூடிய நல்ல மனிதர்களாக அல்லாஹ் அனைவரையும் மாற்றி அருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, இதோ நாம் வைத்திருக்கின்ற 1446 ஹிஜ்ரி ஆண்டினுடைய முஹர்ரம் மாதம் முதல் மாதம் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு கட்டங்களில் நாம் சொல்லி இருக்கிறோம். ஷஹாதத்தே ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் அந்த ஹுசைன்? கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
வெட்டு காயங்களும் ஈட்டி காயங்களும் பல்வேறு காயங்கள் உடலிலே பட அவர்கள் ஷஹீதானார்களே. அந்த கர்பலா யுத்தத்தை பற்றி மட்டும் பேசிவிட்டு சில வேளை அதை மட்டும் வருத்தப்பட்டு விட்டு சில நேரங்களில் கண்ணீரும் சிந்திவிட்டு செல்வதனால் நம்முடைய கடமை முடித்து விடுகிறதா? யார் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே தூக்கி சுமந்தவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இன்னொரு தோளிலே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தூக்கி அப்படியே மதீனத்து வீதியிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளை வாகனமாக்கி தனது தோளிலே இரு பேர பிள்ளைகளையும் அமர்த்திவிட்டு வீதியிலே வருகிறார்கள். என்றைக்காவது நம்முடைய பிள்ளைகளை தோளிலே அமர்த்தி வீதியிலே வந்திருக்கிறோமா? பேர பிள்ளைகளை, நமது பிள்ளைகளை இப்படி நாம் கொஞ்சி இருக்கிறோமா? பெற்ற பிள்ளைகளை கூட தன் பிள்ளை என்று தன் பிள்ளை இல்லை என்று சொல்லுகிற கொடூரமான வன்னஞ்சகர்கள் மண்ணெஞ்சம் படைத்த கொடுமையாளர்கள் வாழ்கின்ற நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் தோளிலே சுமந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து வீதியிலே வருகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன். இவர்களை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், தோளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோளிலே குழந்தைகள் இருக்கிறார்கள். இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நிஹமல் மர்கபி ரசூலுல்லாஹி அலைஹி நல்ல வாகனத்தில் அல்லவா நீங்கள் வாகனிக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தையான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பார்த்து கேட்டார்கள், நிஹமல் மர்கபி ரசூலுல்லாஹி ஓ பிள்ளைகளே, நல்ல வாகனத்தில் அல்லவா நீங்கள் வாகனிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளை அந்த இடத்திலே கூட விட்டு கொடுத்தாமல் உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் சொன்னார்கள், வ நிஅம ராகிபு ஐமா, வ நிஅம ராகிபு ஐமா. வாகனம் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சிறந்த வாகனம் என்று சொல்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாகனம் மட்டுமல்ல, வ நிஅம ராகிபு ஐமா. வாகனிக்கக்கூடியவரும் நல்லவர்தான், வாகனிக்கக்கூடியவரும் சிறந்தவர்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் பாசத்தை ஊட்டி வளர்த்த அந்த பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதானார்களே. ஏன் அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடைய அந்த 56வது வயதில் மக்காவுக்கு கவர்னராக அவர்கள் இருந்திருக்கலாம். மக்காவிலே அகிலத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தான் கவர்னராக இருந்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கப்பட்டது. பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ பொறுப்பிற்காகவோ எதற்கும் ஆசைப்படாத அகிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை 12,000 அல்லது 18,000 கடிதங்கள் ஒன்றன் ஒன்றாக வர இந்த சமுதாயத்திற்காக வேண்டி தாகத்தோடு ஷஹீதாக்கப்பட்டார்களே, அந்த வரலாறை நினைத்து அதை பேசிவிட்டு அப்படியே கலைந்து விடுகிறோம். நாம் அதிலிருந்து படிப்பினை பெற்றோமா? நாம் அதிலிருந்து பாடம் பெற்றோமா? அவர்களின் வாழையடி வாழையாக வந்தனா? அவர்கள் எந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்தோம்? எதை நாம் அர்ப்பணித்தோம்? எதை நாம் இழந்தோம்? சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செய்வதனால் மட்டும் அவன் உண்மையான முஸ்லிமாக மாறிவிட முடியாது. ஏதாவது தியாகங்கள் செய்திருக்கிறோமா? ஏதாவது அர்ப்பணிப்புகள் செய்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொன்றாக நாம் இப்படி எடுத்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மாதங்களும் பல்வேறு நிகழ்வுகளை நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம், ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் குதூகலமாக பல ஊர்களிலும் மீலாது விழாக்கள் சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். செய்ய வேண்டியதுதான், நன்மைதான், அது எந்த தவறும் இல்லை. ஒருவர் வருத்தத்தோடு ஒருவரிடத்திலே சொன்னார், ஹஜ்ரத் 12 நாட்கள் சிறப்பான முறையில் பெண்ணம்பெரிய பேச்சாளர்களை எல்லாம் கூப்பிட்டு 12 நாட்களும் பல வருடங்களாக இங்கே மீலாது விழா கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன்
வரக்கூடியதாக இல்லை. சுபுக்கு தொழிலுக்கு யாருமே வருவதில்லை. அவ்வப்போது ஒன்றோ இரண்டோ பேர்கள் பள்ளிக்கு தலையை காட்டுகிறார்களே தவிர ஊரிலே இருக்கக்கூடிய அத்துணை பேர்களுடைய காதிலும் பாம்பு சத்தம் கேட்கத்தான் செய்கிறது. விழாக்கள் கொண்டாடத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் திருந்திய பாடில்லையே என ஒருவர் வருத்தத்தோடு சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அடிவரையிட்டு சொல்கிறேன், கொண்டாட வேண்டும், அதை சிறப்பிக்க வேண்டும். அந்த மாதத்தில் புகாரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்கள் பாடப்பட வேண்டும், அவர்களுடைய பெருமைகள் பேசப்பட வேண்டும். ஆனால் அதோடு நம்முடைய கடமை முடிந்து விடுவதில்லை. என்ன பேசப்பட்டது என்பதிலிருந்து நாம் என்ன சீர்திருத்தம் அடைந்தோம், அதிலிருந்து நாம் என்ன பாடங்களை பெற்றோம் என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மனதை நம் ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ரபீஉல் அவ்வலிலே பங்கெடுக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்குகிற அளவுக்கு தொழுதார்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்பார்கள், ஏன் இப்படி நீங்கள் வணங்குகிறீர்கள்? நீங்கள் தான் எந்த பாவமும் செய்வதில்லை, உங்களை அறியாமல் கூட எந்த பாவமும் உங்களிடத்தில் இருந்து நிகழ்வதில்லை. அப்படி நிகழ்ந்து விட்டால் கூட அதையெல்லாம் அல்லாஹ் பொறுப்பதாக வாக்களித்திருக்கிறானே, ஏன் நீங்கள் இப்படி உங்களை வருத்தி நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும் என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி வரலாற்று வெளிச்சத்தில் வரலாற்றின் கிரந்தங்களில் அடிவரையிட்டு காட்டப்படுகிறதே, நாமும் அதை அடிக்கடி எடுத்து சொல்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃபலா அகுன அபுதன் ஷகூரா, அஃபலா அகுன அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா ஆயிஷா? ஆயிஷா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? இதற்குத்தான் நான் இபாதத்து செய்கிறேன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நம்மிடத்திலே என்ன இபாதத் இருக்கிறது? நம்மிடத்திலே என்ன இபாதத் இருக்கிறது? நம்முடைய இபாதத்திற்கு ரூஹ் இருக்கிறதா? நம்முடைய இபாதத்திற்கு உயிர் இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் இஹ்லாஸ் இருக்கிறதா? அன்பார்ந்தவர்களே, நமது நெஞ்சை தொட்டு நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோல ரஜபு மாதம் முடிந்து விட்டதா? தொடர்ந்து எல்லா மாதங்களிலும் இருக்கிறது. சுருக்கமாக இரண்டு தகவல்களை சொல்லி முடிக்கிறேன். ரஜபு மாதம் வந்து விட்டால் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்வெளி பயணம் சென்ற அந்த மாதம் ரஜபு பிறை 27. அங்கே விசேஷமாக மக்கள் எல்லாம் கூடி விடுவார்கள். கூடி வருடம் இஸ்ரா மிஅராஜை பற்றிய அந்த சம்பவங்கள், அந்த நிகழ்வுகள், அந்த தகவல்கள், அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் எல்லாம் பேசப்படும். பேசப்பட்டு அப்படியே நாம் கலைந்து விடுகிறோமே, அதிலிருந்து நாம் என்ன பாடம் உட்கொண்டோம்? சென்ற ரஜபில் இஸ்ரா மிஅராஜை பற்றி பேசப்பட்டது. அதிலே ஆர்க்க அறிஞர்கள் இன்னென்ன கருத்துக்களை சொன்னார்கள். எனது வாழ்வோடு அதை நாம் உரசி பார்த்தோமா? நமது வாழ்க்கைக்கு அதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என சம்பந்தப்படுத்தி பார்த்தோமா? அப்படி பார்க்காமல் வெறும் சடங்கு சம்பிரதாயமாக இந்த சிறப்பான நாட்களை நாம் கடந்து போவோமேயானால் அருள்மறை குர்ஆனுடைய ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. அல்லதீன ஹுஃபிலத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. كمثل அல்லாஹ் சொல்கிறான், நான் சொல்லவில்லை. كمثل الحمار يحمل أسفارا. சிறப்பான தினங்கள் வருகிறது, சிறப்பான சம்பவங்கள் நடக்கிறது, சிறப்பான காரியங்கள் நடக்கிறது. இதிலிருந்து ஒருவன் பாடம் படிக்கவில்லை என்றால், படிப்பினை வரவில்லை என்றால், பொடி சுமக்குகிற கழுதைக்கு இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொடி சுமக்கிற கழுதைகள் இருக்கிறார்களே, அந்த கழுதைக்கு மேல் என்னெல்லாம் கற்பூரத்தை வைத்தாலும், என்னதான் உயர்ந்த தத்துவங்களை அந்த கழுதைக்கு மேல் வைத்தாலும் அந்த கழுதைக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அதுபோலத்தான் பயான்களை கேட்டுவிட்டு சிறப்பான நாட்களை எல்லாம் ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக கொண்டாடிவிட்டு எனக்கு என்ன என இருக்கிறானே அந்த மனிதன் கமசலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்பாரா, பொதிகளை சுமக்கின்ற கழுதைகளை போல அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால் அப்படிப்பட்டவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்காது இருப்பானாக. கேட்கின்ற சொற்பொழிவுகளிலிருந்து கொஞ்ச நேரம்
100க்கு 100 முற்றும் கொண்ட முனிவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள், காரோ செடியோ கண்ணே ரஹ்மானைய புறப்பட்டு விடுங்கள் என்று யாருமே சொல்லவில்லை. கொஞ்சம் மாற்றம், சின்ன வித்தியாசம், சின்ன பரிந்துரை, சின்ன பாடம். செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளை கொஞ்சம் குறைவு, செய்து கொண்டிருக்கக்கூடிய இபாதத்துக்களை கொஞ்சம் அதிகரிப்போம், செய்யக்கூடிய இபாதத்துக்களை கொஞ்சம் இஹ்லாஸ். இவைகளை நாம் வருத்தாவிட்டால் நாம் கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டங்களுக்கும் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, மிஅராஜுடைய சரித்திரங்கள், மிஅராஜுடைய சம்பவங்கள், அதனுடைய நீண்ட நெடிய வரலாறுகள் எல்லாம் பேசப்பட்டது. மிஅராஜிலிருந்து மூமின்களுக்கு காணிக்கையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு வந்தார்கள்? தொழுகையை கொண்டு வந்தார்கள். அந்த தொழுகையில் நம்ம எத்தனை பேர்கள் மிஅராஜுடைய பரிசாக, மிஅராஜுடைய அன்பளிப்பாக இந்த சமுதாயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த தொழுகையில் நம்ம எத்தனை பேர்கள் கவனமாக இருக்கிறோம்? வார முசல்லியாக இருக்கிறார்கள், வருட முசல்லியாக இருக்கிறார்கள், அவ்வப்போது பேருந்து பெறக்கூடியவர்களாக, இளைஞ பொழுது பெறக்கூடியவர்களாக, பல்வேறுபட்டவர்களாக நம் சமுதாயத்தவர்கள் இருக்கிறோமே. அந்த தொழுகையிலாவது கண்காணிப்பாக இருக்கிறோமா? கூடிப்போடி இருக்கிறோமா? பேருதல்படி இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களை சிந்திக்க வேண்டும். தொழுகை என்று சொல்லுகிற பொழுது இஹ்லாசுடன் உள்ள தொழுகை. ஏதோ அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், மாட்டிற்காக வைக்கோல் திருடுகிறேன் என்ற முறையில் உள்ள தொழுகை அல்ல. தொழுகை அவன் உண்மையான தொழுகை என்றால் அருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இன்ன ஸலாத்த, நிச்சயமாக தொழுகை இருக்கிறதே, தன்ஹா, அது தடுக்கும், அது விலக்கும், அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருப்பான மானக்கேடான எல்லா காரியங்களையும் விட்டு மனிதனை தடுக்கும். அதுதான் தொழுகை என அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். என்றால் எவன் தொழுது விட்டு பொய் சொல்லுகிறானோ, எவன் தொழுது விட்டு வட்டி வாங்குகிறானோ, எவன் தொழுது விட்டு மது குடிக்கிறானோ, எவன் தொழுது விட்டு சூதாட்டம் ஆடுகிறானோ, எவன் தொழுது விட்டு அடுத்தவனுடைய சொத்தை அபகரிக்கிறானோ, எவன் தொழுது விட்டு அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காமல் தடுக்கிறானோ, அத்துணை பேர்களுடைய தொழுகையும் தொழுகையே அல்ல என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நீ முட்டி என்ன பலன்? நீ பள்ளியில் போய் முட்டி எழுவதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை அப்பா. காரணம், உனது தொழுகை அது தொழுகையாக இருக்குமானால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான, அருவருப்பான, ஹராமான அத்துணை விஷயங்களையும் உனது தொழுகை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்காவிட்டால் அது தொழுகையே இல்லையே. வார்த்தை குர்ஆனில் வல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள், லா ஸலாத்த. சிலர்கள் பள்ளிக்கு அடிக்கடி போய் வருகிறான், ஆனால் வட்டி வாங்குகிறான், விபச்சாரம் செய்கிறான், பொய் சொல்கிறான், அடுத்தவர்களுடைய பொருளை சூறையாடுகிறான், அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்டவன் தொழுகிறானே, இந்த தொழுகைக்கு ஏதாவது பலன் உண்டாய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸலாத்த. அவன் தொழக்கூடிய தொழுகை தொழுகையே அல்ல. லா ஸலாத்த, தொழுகையே கிடையாது. லிமன் லம் யுகிஇஸ் ஸலாத்த, தொழுகைக்கு யார் கட்டுப்படவில்லையோ அவனுக்கு தொழுகை என்பதே கிடையாது. தொழுகைக்கு யார் கட்டுப்படவில்லையோ அவனுக்கு தொழுகை என்பதே கிடையாது. தொழுகைக்கு எப்படி கட்டுப்பட முடியும்? தொழுகைக்கு கட்டுப்படுவது என்றால் என்ன? வகாத்து ஸலாத். தொழுகைக்கு கட்டுப்படுவது என்றால் என்ன தெரியுமா? அன் தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருப்பான, மானக்கேடான, தடுக்கப்பட்ட, ஹராமான விஷயங்களை எல்லாம் அவன் விலகி இருக்க வேண்டும். விலகி இருந்தால் அவன் அவனுடைய தொழுகைக்கு கட்டுப்பட்டு விட்டான் என்று அர்த்தம். அப்படி தொழுகைக்கு கட்டுப்பட்டால் தான் அவனுடைய தொழுகை உண்மையான தொழுகை என நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். என்றால் இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் தன்ஹஹு ஸலாத்துஹு அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். யாருடைய தொழுகை அருவருப்பான,
லம் தஸிதுஹு மினல்லாஹ் இல்லா புஅதா. அல்லாஹ்விடமிருந்து அவன் தூரத்தை தான், அல்லாஹ்விடமிருந்து அவன் அகன்று கொள்கிறானே தவிர, அல்லாஹ்விடமிருந்து அவன் விலகிக் கொள்கிறானே தவிர அல்லாஹ்விடம் நெருங்கக்கூடியவன் அல்ல. அவனால் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. காரணம், அவனுடைய தொழுகை மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை அவனுக்கு தடுக்கவில்லை என்றால், சாதாரணமாக பள்ளியிலே வந்துவிட்டு குளிந்து எழுப்பி செல்கிறானே, இவனுடைய இந்த தொழுகை என்ற பெயரில் இவன் செய்கிறானே, இந்த தொழுகையினால் அல்லாஹ்விடமிருந்து அவன் விலகிச் சென்று விடுகிறான் என தன்னுடைய நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் குழுமி இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ், ஒரு சபை. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழுமியிருந்த தன்னுடைய தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மனில் முஃப்லிஸ், எனதருமை தோழர்களே, மனில் முஃப்லிஸ், முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா? முஃப்லிஸ் என்றால் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். முஃப்லிஸ் என்றால் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? திவாலானவன் என்று அர்த்தம். திவாலானவன் என்று அரபியிலே அர்த்தம். அதாவது ஒரு பிசினஸுக்காக வேண்டி ஒரு 50 லட்சம் ஒரு 50 லட்சம் முடக்கி ஒரு பெரிய பிசினஸை தொடங்குகிறான். முழுவதுக்கு நஷ்டமாகி விடுகிறது. ஒன்றுமே இல்லாமல் கையை விரித்து நிற்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு தான் முஃப்லிஸ் என்று சொல்வார்கள். திவாலாகிவிட்டார், அனைத்தும் திவாலாகிவிட்டது, அனைத்தும் இவருக்கு இல்லாமலாகிவிட்டது என்று அவருக்கு தான் முஃப்லிஸ் என்று அரபியிலே சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை தோழர்களை பார்த்து கேட்டார்கள், எனதருமை தோழர்களே, மனில் முஃப்லிஸ், திவாலானவன் என்றால் உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், யாரிடத்திலே தீனாரும் திர்ஹமும் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ், அவன் தான் முஃப்லிஸ். எந்த பணமும் யாரிடத்தில் இல்லையோ அவன் தான் முஃப்லிஸ் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை இல்லை, உலக விஷயத்தில் வேண்டுமானால் நீங்கள் சொன்ன அர்த்தம் சரியாக இருக்கலாம். நான் உத்தேசித்தது, நான் நாடியது அந்த அர்த்தத்தை அல்ல. திவாலானவன், எனது சமுதாயத்திலே திவாலானவன் யார் என்று தெரியுமா? யதி யௌமல் கியாமா. மிக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யதி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அவன் வருவான். எப்படி வருவான் தெரியுமா? பி ஸலாத்தின் வ ஸியாமின் வ ஸகாத்தின், ஏராளமான தொழுகைகளை கொண்டு வருவான், ஏராளமான நோன்புகளை கொண்டு வருவான், லட்சக்கணக்கான ஸகாத்து தொகைகளை கொடுத்தவங்க அவருடைய பட்டாளையிலே இருக்கும். ஸகாத், நோன்பு, தொழுகை இவைகளெல்லாம் பல மூட்டைகள் பிடிச்சோடி கொண்டு வருவான். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வருவான். நிறைய தொழுகைகள் இருக்கும், நிறைய நோன்புகள் இருக்கும், நிறைய ஸகாத்துகள் இருக்கும். அனைத்தோடும் அல்லாஹ்வின் பக்கம் வருவான். இவன் வந்து நின்றவுடன் அங்கிருந்து இங்கிருந்துமாக பலர்களும் வருவார்கள். வயதி, ஒரு சைடிலிருந்து வருவார்கள். வந்து கது சத்தமாகாதா, இவன் என்னை ஏசினான், இவன் என்னை திட்டினான் ரப்பே, சம்பந்தம் இல்லாமல் எனக்கு எந்த விஷயமும் இல்லாமல் இவன் என்னை ஏசினான். இன்னொருவர் வருவான், வகதஃபஹாதா, இவன் என்னை இட்டு கட்டினான், அவதூறு சொன்னான். இன்னொருவர் வருவான், வஅக்கல மாலஹாதா, இவன் என்னுடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டான், எனக்கு சேர வேண்டிய, எனக்கு பெற வேண்டிய பங்கை தராமல் எனது பொருளை அவன் சாப்பிட்டான். வஸஃபக தமஹாதா, இன்னும் சிலர் வருவார்கள், என்னை இவன் இரத்தக்கரை ஆக்கினான், என்னை இவன் காயப்படுத்தினான். இன்னும் சிலர் வருவார்கள், வமரஹாதா, இவன் என்னை அநியாயமாக அடித்து விட்டான். இப்படி பலர்களும் பல புகார்களோடு அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே வருவார்கள். அல்லாஹ் ஃபயூதா ஹாதா மின் ஹஸனாத்திஹி, இவன் கொண்டு வந்தானே தொழுகை, நோன்பு, ஸகாத் எல்லாம் இவனுடைய நன்மைகளிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்படும். கொடுக்கப்பட்டு கடைசியிலே இவனுக்கு ஒரு நன்மையும் இல்லாமல் பூஜ்யமாகி விடுவான், எந்த நன்மையும் இல்லாமல் ஆகி விடுவான். ஆனால் புகார்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது, புகார்கள் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. உடனே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? வஹாதா மின் ஹஸனாத்தி ஃபனியத், இவனுடைய நன்மைகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டான். இவன் கொண்டு வந்த நன்மைகள் எல்லாம் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து அவையெல்லாம் தீர்ந்து போய்விட்டான்.
புகார் கொண்டு வந்தார்களே அவர்களுடைய பாவங்களை எடுக்கப்பட்டு இவன் மீது வீசப்படும், இவன் மீது எரியப்படும். கடைசியில் பாவச்சுமையின் காரணமாக சும்மா துணிகள் இவன் நரகத்திலே வீசப்படுவான். ஏதாவது நன்மை பொதிகளோடு வந்தவன் கடைசியில் எந்த நன்மையும் இல்லாமல் பாவச்சுமைகளோடு நரகத்திலே வீசப்படுகிறானே, இவன் தான் திவானானவன், இவன் தான் முஃப்லிஸானவன் என அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, நமது இபாதத்துக்கள் எப்படி இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என இஸ்லாம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த இரண்டிலும் நாம் கவனமாக இருக்கிறோமா? நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு மஜ்லிஸிலே குழுமி இருக்கிறார்கள். ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. ஒரு பெண்மணியை பற்றி சொல்லப்பட்டது. அந்த ஊரிலே உள்ள ஒரு பெண்மணி ஏராளமாக தொழுகிறார், பத்தினித்தனமான பெண்மணி, ஏராளமான நன்மைகள் எல்லாம் செய்கிறார், தொழுகிறார். கால ரஜுல் யா ரசூலல்லாஹ் இன்ன ஃபுலான யுذكر عن كثرة صلاتها وصيامها وصدقتها. அவள் செய்யக்கூடிய தர்மம் என்ன, அவள் வைக்கக்கூடிய நோன்பு என்ன, அவள் தொழக்கூடிய தொழுகை என்ன, இப்படியுமா தொழுகிறாள், இப்படியுமா தர்மம் செய்கிறாள், இப்படியுமா நோன்பு வைக்கிறாள் என ஒரு பெண்மணியை புகழ்ந்து சொல்லப்பட்டு அடுத்து அந்த சஹாபாக்கள் பேசிக் கொள்கிறார்கள். என்றாலும் கூட அன்னஹா தூரி ஜீரானஹா பிலிசானிஹா, அவளுடைய நாவு மட்டும் சரியில்லை. இபாதத்து செய்கிறாள், வணங்குகிறாள், நோன்பு வைக்கிறாள், தர்மம் செய்கிறாள். ஆனால் பக்கத்து வீட்டவர்கள் நிம்மதியாக இவளால் இருக்க முடியவில்லை. பக்கத்து வீட்டவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார். இவளுடைய நாவால் தொந்தரவும் வேதனையும் அண்டை அயலாருக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னபோது அத்துணையையும் கேட்டுக் கொண்டிருந்த கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா, முஹ்மிரே சாதிக் நபி முஹம்மது முஸ்தபா, வஹீனுடைய அடிப்படையில் மட்டும் பேசுகின்ற நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய தொழுகையை யார் கேட்டது, அவருடைய நோன்பை யார் கேட்டது, அவருடைய தர்மத்தை யார் கேட்டது? அடுத்தவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்க வேண்டும் அல்லவா, அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை கொடுக்க வேண்டும் அல்லவா. அவள் கொடுக்காததன் காரணமாக அவள் செய்த அத்துணை நன்மைகளும் பாழாகிவிடும் என்பது மட்டுமல்ல, அவள் நரகவாசி என கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, சிறப்பான தினங்கள் வருகிற பொழுது அங்கே அந்த சிறப்பான தினங்களினுடைய அந்த விசேஷங்களை எல்லாம் பேசுகிற பொழுது அதனுடைய வரலாற்றில் இருந்து அதனுடைய நிகழ்வில் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அப்படி படிப்பினை பெறாவிட்டால் அதனால் எந்த பலனும் இல்லை என்பதை ஆணித்தரமாக நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி 2 நிமிடங்களினுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஷாபான் மாதம் வருகிறது. ஷாபான் மாதம் வந்தவுடன் என்ன செய்கிறோம்? பராத்தினுடைய இரவு, பராத்தினுடைய இரவு என்று பள்ளியெல்லாம் அலங்கரித்து மாக்காளர்களை கூப்பிட்டு அந்த இரவினுடைய சிறப்பை சொல்கிறோம். அந்த இரவில் மிக முக்கியமாக 2 பேர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்பதை எல்லா மார்க்காளர்களும், நானும் பல தடவை சொல்லி இருக்கிறேன், பேசக்கூடிய எல்லா மார்க்காளர்களும் சொல்வார்கள், இல்ல முஷ்ரிக்க அபில் முஷாஹின, ஒன்று இணை வைக்கக்கூடியவர்கள். நாம் அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் இணை வைக்க மாட்டோம். 2 முஷாஹித், அடுத்தவர்களை பற்றிய வஞ்சனை, அடுத்தவர்களை பற்றிய காழ்ப்புணர்வு, அடுத்தவர்களை பற்றிய பொறாமை, அடுத்தவர்களை பற்றிய வெறுப்பு, அடுத்தவர்களை பற்றிய மோசமான எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருக்கும் அந்த இரவிலும் கூட அந்த மன்னிப்பு வழங்க மாட்டார் என்பதை தெள்ளத் தெளிவாக கேட்டும் கூட பராத் இரவை கொண்டாடிவிட்டோம் என்ற அந்த மமதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அடுத்து ரமலான் வருகிறது. ரமலானில் 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த லைலத்துல் கத்ரிலும் அதே நிலைமைதான். நீ என்னதான் லைலத்துல் கத்ரி இரவிலே முட்டி முட்டி வாங்கினாலும் கூட அந்த லைலத்துல் கத்ரி இரவு எதனால் உயர்த்தப்பட்டது, எதனால் அறிவிக்கப்படவில்லை, நமது நிலைகள் என்ன என்பதை நீ சீர்தூக்கி பார்க்காவிட்டால், என்னதான் லைலத்துல் கத்ரி இரவிலே வழங்கினாலும், என்னதான் லைலத்துல் கத்ரி இரவை நீ ஹயாத்தாக்கினாலும் அதனால் எந்த நன்மையும் உனக்கு ஏற்பட போவதில்லை என்பதை நாம் நமது நெஞ்சங்களிலே கை வைத்து நாம் உடனாக தெரிந்து
கொள்ள ஆசைப்படுகிறோம். அதுபோல துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வரலாறு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் செய்த அந்த அர்ப்பணம், அவர்கள் குர்பானி கொடுத்த அந்த விதமெல்லாம் வாரம் சும்மாவிலும் அதுபோல ஸ்பெஷல் பயான்கள் வைத்து அதிலும் நாம் அதையெல்லாம் சொல்கிறோம். அதிலிருந்து நாம் படிப்பை பெற்றோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வான், வஇத் பத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத் ஃபஅதம்மஹுன்ன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அப்படி அல்லாஹ் கொடுத்த போது அவர்களை எல்லாம் முழுமையாக அவர்கள் அப்படியே கபூல் செய்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா அவர்களை இமாமாக ஆக்கினார் என்று அல்லாஹ் சொன்னார். நாம் எத்தனை கஷ்டங்களை தாங்கி இருக்கிறோம், என்ன சுமைகளை நாம் தாங்கி இருக்கிறோம். முஸ்லிம் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய கல்வை ரஹ்மானுக்காக வேண்டி ஒப்படைத்தார்கள். தன்னுடைய உடலை நெருப்பிலே இட்டு பொசுக்கவும் தயாரானார்கள். தான் தள்ளாத வயதில் பீண்டெடுத்த தன்னுடைய தவக்குணங்களை நெருப்புக்கு இரையாக்க துணிந்தார்கள். திறந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விருந்தாளிகளுக்காக அள்ளி அள்ளி செலவழித்தார்கள். நாம் கிள்ளியாவது செலவழித்திருக்கிறோமா? அள்ளி அள்ளி செலவழித்தார்கள். அதனுடைய அத்தனை பொருட்களும் விருந்தாளிகளுக்காக செலவிடப்பட்டதே. நாம் என்ன தர்மம் செய்கிறோம்? தர்மம் செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டியவர்களுடைய ஹக்கையாவது முழுமையாக கொடுத்திருக்கிறோமா என்பதையே நாம் சிந்தித்து அன்பார்ந்தவர்களே, விசேஷ தினங்களில் இருந்து பாடம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக தான் அனைவர்களையும் ஆக்கியர் புரிவாராக. உண்மையான மோமின்களாக முஸ்லிம்களாக தான் நம்மை ஆக்கியர் புரிவாராக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியில் நம்மை வாழச் சொன்னார்களோ அந்த வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவாராக. சொல்லப்படுகின்ற விஷயங்கள் நமக்குத்தான் என விளக்கி ஆரம்பமாகக்கூடிய அந்த நேரத்திலேயே வந்தவர்களுடைய எண்ணத்தையாவது நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவாராக. பலஸ்தீன் மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. உலக நாளா பக்கங்களிலும் கஷ்டப்படக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய கஷ்டத்தையும் அல்லாஹ் போக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.